ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தண்டுக்கீரை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். முதல்ல எண்ணெய், அப்புறம் கொஞ்சோண்டு கடுகு, சீரகம் இதெல்லாம் போட்டுட்டு வெங்காயம் கொஞ்சம் போடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அந்த நேரத்தில் சிறுபருப்பு இருக்குல்ல அதை தூக்கி போடுங்க. அது கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும். நல்லா லைட்டாக வரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் வெறும் தண்டு கீரையில் தண்டை மட்டும் எடுத்துக்கோங்க. நான் அது மட்டும்தான் இப்போ சேர்த்துருக்கேன். கீரையை தனியாக கடைஞ்சிருவேன். இதை நான் கூட்டாக வச்சுருவேன். அது டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் எல்லோரும் அதை நல்லா சாப்பிடுவாங்க. அதனால் நான் அதே மாதிரி பண்ணியிருக்கேன். தண்டை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை கழுவி அதுக்குள்ளே போடுங்க. போட்டு நல்லா வரட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட்டை நல்லா கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி வேக வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். மூடி போட்டு வேக விட்டுருங்க உப்பு போட்டு. அதுக்கப்புறம் நல்லா வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காயும் வெள்ளைப்பூடு, மிளகாய் எல்லாம் போட்டு அரைச்சி அதுக்குள்ளே சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா கூட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.